ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பிக் அப்கிரேட், ஒரு இன்லைன் 4 வாங்கியாச்சு. இன்லைன் 4னு கேட்டால் நீங்கள் இன்னும் சூப்பர் பைக்னு நினச்சிருந்தீங்க. கார், இந்த கார் தான் வந்து நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்து வாங்கினால நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்ன கிளிப் மாதிரி உங்களுக்கு ரீல் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு நான் ஸ்டிக்கரிங்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு வந்துட்டேன். அது உங்களுக்கு இதில் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன் வீடியோவில். ஸோ அதனால் அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். கார் என்ன புதுசாக வாங்கியிருக்கேன்னு பார்த்தா, ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு கார் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான நீட் வந்து இப்போ வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் லைஃப் கேரியரில் வந்து இன்னொரு பெரிய ஸ்டெப் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டெப் வந்து நான் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்டெப் தான், ஆனாலும் ஒரு சின்ன மைல் ஸ்டெப்புன்றது நான் நினைக்கிறேன். கார் லைசன்ஸ் வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எது, நான் வந்து மோட்டோ பிளாகர், பைக்ஸ் மட்டும் தான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பேன், ட்ராவல் மட்டும் தான் பண்ணுவோம். அதுவும் பைக்ஸ் தான் பண்ணணும்னு தெரியும், காரை ஓட்ட தெரியாது. கார் ஓட்டணுன்ற அந்த கட்டாயம் வந்து இப்போ வந்து எனக்கு வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் பேக் தான் எனக்கு கையில் லைசன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது கையில் இருக்குது. ஸோ பைக் அண்ட் கார் லைசன்ஸ் போத் இருக்குது. காரை பற்றி நான் வந்து பேசிடுறேன். ரொம்ப நேரம் வந்து நான் என்னோடய இன்ட்ரோ கொடுக்க விரும்பலை. கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1997 மாடல் ஜென், மாருதி ஜென் LX அப்படின்னு சொல்லுவாங்க. LXன்றது பேஸ் வேரியன்ட். அதில் வந்து ஒரு 3 வேரியன்ட் இருந்துச்சு, 4 வேரியன்ட் இருந்துச்சு, சாரி, ஓகேங்களா. பெட்ரோலில் வந்து 4 வேரியன்ட் இருந்துச்சு. LX, LXi, VX, VXi அப்படின்னு சொல்லி 4 வேரியன்ட் இருந்துச்சு. டீசல் வந்து DLன்னு வரும், DLஐயோ DCஐயோ அந்த மாதிரி சம்திங் வரும். டீசல் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் பெட்ரோல் வந்து 4 வேரியன்ட், ஓகேங்களா. LX வந்து பேஸ் வேரியன்ட், மெயின் பேஸ் வேரியன்ட். அது வந்து உங்களுக்கு நான் காருக்குள்ளே வந்து உங்களுக்கு அதோட ஃபீச்சர் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ காருக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஒரு பேசிக்கான செட்டப் தான். LX அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டீரிங். இது வந்து ஒரு நார்மல் ஸ்டீரிங், பவர் ஸ்டீரிங் இல்லை. ஸோ பேஸ் வந்து நார்மல் ஸ்டீரிங் தான். LXல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AC மட்டும் வரும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் கார்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த சென்ட்ரல் சைடு லாக்கிங்ஸ், இந்த டோர் லாக்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து இந்த காரில் வந்து ஒரு ஃபீச்சர் எல்லா கார்லையும் மோஸ்ட்லி இருக்கும், உங்களுக்கு தெரியும். பட் இதில் வந்து பவர் ஸ்டீரிங் இல்லை, AC மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் LX. மற்றபடி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கார் தான் இது, ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து நான் வந்து பழைய ஓனர்கிட்ட இருந்து வாங்கும்போது இதில் வந்து ஒரு இது சவுண்ட் சிஸ்டம் இருந்துச்சு, G-Sonic அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஆக்சுவலி பயணிட்டு தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இருந்துச்சு. என்னடா நான் வந்து காலை வந்து ரீபெயிண்ட் பண்ணல. பழைய ஓனர் வந்து FCக்காக இது வந்து ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இருங்க, வெளியே வரேன். உள்ளே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸோ வெளியே வந்து பேசுகிறேன், ஓகேங்களா. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 97 மாடல் பெட்ரோல் காரு. கம்பெனியோட கிளைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும் மைலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக 20 கிடைக்கும்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ரைடிங் கண்டிஷன்ஸ், நம்ம ரோட் கண்டிஷன்ஸ் பொறுத்தளவுக்கு, ஏன்னா நீங்கள் பொறுமையாக தான் ஓட்டுவீங்க. இந்த காரை வந்து நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் கன்வென்ஷனல் கார் மாதிரி நீங்கள் வந்து புஷ்ஷும் பண்ண முடியாது. புஷ் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. இது ஒன்றும் வந்து சாதாரண ஒரு பழைய பைக்கோ அந்த மாதிரி இல்லை, கார் தான். யூ கேன் டிரைவ் இட் ஈஸியாக. ஒரு 110, 120, 130 கூட ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா, அந்த காரோட வெயிட் ரொம்பவே கம்மி. மற்ற காசு கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. 800 மாருதி 8 நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த பிக்கர் ஸ்டெப் வந்து மாருதி ஜென், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்தது தான் மாருதியோட மற்ற பிக்கர் கார்ஸ் எல்லாமே. பலேனோ, எஸ்டீம், மாருதி 1000, இந்த மாதிரி செடான் கார்ஸ்லாம் இது வந்து ஹேஷ்பேக் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதுக்காக தான் இது. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா 35 லிட்டர்ஸ் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க சுசுக்கிலேருந்து. எனக்கு என் வாயில் யமஹானே வருது, ஏன்னா நான் ஒரு பைக்குன்றனால அடிக்கடி யமஹான்னு சொல்லி பழகி யமஹானே வந்துச்சு. இப்போ அந்த டவுன் ஸ்லிப் ஆச்சு. ஜஸ்ட் நான் ஹைட் பண்ணாமல் நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இன்னொரு விஷயம் வந்து நார்மல் தான், ஜஸ்ட் ஜென்ரலாக உள்ளது தான், நார்மல் தான். இது வந்து ஆக்சுவலி ஒரு செம்ம டீலுக்கு கிடச்சிது. FC எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த காரில் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. நான் அந்த டீலோட ப்ரைஸை வந்து நான் வந்து இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. நிறைய பேருக்கு இந்த டீல் வந்து கிடைக்கும் இந்த காஸ்ட்டில். அண்ட் இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா லைம் எல்லோ அப்படின்னு வந்து சுசுக்கி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த காரில் வந்து வீல் கேப்ஸ் வந்து போட்டிருக்காரு பழைய ஓனர். இது வந்து ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே வந்து இருக்கிறது வீல் ஹப்பு. ஜஸ்ட் ஒரு வீல் கேப்ஸ் மட்டும் போட்டிருக்காரு, ஜஸ்ட் ஸ்டைலுக்காக நினைக்கிறேன். டயர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குது. நார்மல் ஸ்டேயிங் அப்படின்றனால கொஞ்சம் ரெகுலர் டெய்லி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லேர்னிங் ஸ்டேஜில் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு சிட்டி யூஸ்க்குள்ளே ஓட்டிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் டேக்லிங் டைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை
அதர்வைஸ் உங்களுக்கு நார்மல் தான். மூவிங்கில் வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு பவர் ஸ்டீரிங் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பின்னாடி வாங்க. கமிங் டு த பேக் சைட் ஆஃப் த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு எல்எக்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன மோனோகிராம் வரும். இது வந்து வரல, அதுவே ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு மாருதி சுசுக்கின்னு இது வரும். சின்ன பூட் தான். இருங்க, நான் அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே இருங்க. இந்த பூட்டோட இந்த இதெல்லாம் வந்து உறிஞ்சு கிடக்குது. சின்ன சின்ன மைனர் சர்வீசஸ் நான் பண்ணணும் இந்த காரில். ஒரு ஆவரேஜான பூட் ஸ்பேஸ் தான், சின்ன பூட் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு 4-5 பேக்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். இல்லை 2 சூட் கேஸோ இல்லை ஒரு பெரிய சூட் கேஸோ நீங்கள் வச்சு லம்ப் பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வந்து பயனீர் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஓனர் வந்து மாட்டியிருக்காரு போல். இங்கே பயனீரும், அந்த சைடில் ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னென்னா இங்கே சோனியும் இருக்குது. இது ஓஜி சோனியா ஒரிஜினல் சோனியா டூப்ளிகேட்டான்னு தெரியல. ஆனால் ஆஸ் ஃபார் அஸ் சவுண்ட் கன்சர்ன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ 1000cc காருங்க இது. இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் 1000cc காரு. 60 bhp வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 60 bhp எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பென்லி 600i விட ஒரு 20 bhp கம்மி. அது ஒரு 80 bhp அந்த பைக்கு. 80 bhpடா இருக்கும்ல, இருக்கும் 80 இருக்கும். 80 bhpயோட கொஞ்சம் கம்மி, 60 bhp வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் டார்க் வந்து ஒரு 52 to 53 Nm ஆஃப் டார்க் இதில் கொடுத்துருக்காங்க. காருக்கு தேவையான அளவு டார்க்கு தான். அண்ட் இதெல்லாம் வந்து ஹாலோஜன் லைட்ஸ் தான், இது எல்இடி லைட்ஸ் இல்லை. இது ஆக்சுவலி வந்து நான் அப்கிரேட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இது ஆக்சுவலி இது போதும் சொல்ல போனால். வாங்க காருக்குள்ள ஃபீச்சர்ஸ், காருக்குள்ள ஐட்டம்ஸ் வந்து நான் பேசலாம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக்காக எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி ஏசி இருக்குது. ஏசிக்கான அந்த ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. ஹீட்டருக்காக அது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இது ஒரு கார் வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் காரு. எல்லா கார்லையும் இருக்கிற ஹேண்ட் பிரேக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரில் வந்து எல்எக்ஸ் பேஸ் வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பேக்ஸ் வராது, பவர் ஸ்டீரிங் வராது, பவர் விண்டோஸ் வராது. அது இல்லாமல் ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ், சென்ட்ரல் லாக்கிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வராது. பேஸ் அதாவது ஒன்லி ஏசி எல்எக்ஸ், அதாவது காருக்கு என்ன தேவையோ ஏசி தேவைன்றனால ஏசி மட்டும் வந்து சுசுக்கிக்காரங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. பட் நம்ம வந்து விஎக்ஸோடதோ இல்லை விஎக்ஸ்ஐ தான் டாப் அண்ட் மாடல். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்ஸ், சென்ட்ரலைஸ்டு ஏசி, சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்து அதில் வந்துடும். அண்ட் சீட்ஸ் வந்து புஷ் பேக் சீட்ஸ் தான், மூவபிள் தான். ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சர், அதாவது கோ பேசஞ்சர் சீட்ஸ் வந்து மூவபிள் சீட்ஸ் தான். ரிக்ளைனபிள் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவபிள் கூட தான். சின்ன ஒரு டேஷ்போர்டு வந்து காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காரோட புக்ஸ் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி அதில் ஒரு எதுவும் இல்லை. இந்த காரில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், மெயின் விஷயம் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து ஏசி வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். பழைய ஓனர் வந்து லெதர் சீட்ஸ் வந்து போட்டுருக்காரு. நீங்கள் முன்னாடி உள்ள வாக் த்ரூ கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளாக் கலர் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சம்மர் டைம்ன்றனால ரொம்ப ஹீட் வந்து ஃபீல் ஆகுது பிளாக் அப்படின்றனால. மற்றபடி வந்து இட்ஸ் வெரி நைஸ், ப்ரீமியம் தான் சொல்கிறேன். நான் வந்து டால் ரைடர்ஸ்க்கு, அதாவது டால் ஆன டிரைவர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன காசை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் லேர்னிங் ஸ்டேஜ் தெரியாமல் நான் வாங்கிட்டேன். இல்லை இது ரிக்ரெட்டாக அப்படின்னு சொன்னால் ரிக்ரெட்டுன்னு இல்லை, நல்ல ஒரு கார் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டால் ரைடர்ஸ்க்கு கால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டி வந்து கிராம்ப் ஆகும். அதனால் உங்களுக்கு மற்ற எந்த விஷயமும் இதில் ஃபால்ட்டோ அப்படி எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, வாங்க நம்ம டிரைவ் போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து வி ஆர் டிரைவிங். கார் வந்து நார்மல் ஸ்டேரிங் தான். ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை. சரி கைஸ், நம்ம வந்து டிரைவிங்கில் இருக்கோம். இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல். லைட்டாக உங்களுக்கு ஃபுல் பண்ணி மட்டும் காட்டுறேன். செகண்ட் கியரில் இருக்குது. டிராஃபிக்னால ரொம்ப ஃபுல் பண்ண முடியல. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் ப்ரோ ரைடர் இல்லை. ப்ரோ ரைடர்ஸ்லாம் வந்து ப்ரோ டிரைவர்ஸ்லாம் வந்து இங்கே 1 மந்த்தை கட்சி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் ப்ரோ இல்லை சொல்லிட்டேன். நான் இப்போ தான் பழகியிருக்கேன். சும்மா எந்தூசியாசமில் நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி தான் பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது தப்பாக ட்ரைவ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். ஓகேங்களா? காரை பற்றின பெரிய விஷயம் எதுவும் இல்லை. இப்போது
வீடியோவில் வந்து சவுண்டு வின் நாய்ஸ் வருன்றதுக்காக நான் வந்து விண்டோ ஏற்றி வச்சுருக்கேன். ஏசி ஆன் இருக்குன்னு நினைக்காதீங்க. காரில் ஏசி இல்லை. காரில் ஏசி இருக்குது. ஐ மீன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒர்க் ஆக மாட்டேது. ஏசி மோட்டர் ஏதோ சம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அது நான் வந்து செக் பண்ணணும். ஃப்யூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிசால்வ் பண்ணி இது பண்ணுவேன். நம்ம காரையும் வந்து மாட் பண்ண போகிறோம். இந்த ஜென்னுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இதை வச்சு ஒரு மாடிஃபிகேஷன் வச்சு நம்ம பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல நேம் வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு என்ன நேம் எனக்கு கொடுக்குறது எனக்கு தெரியல. ப்ராஜெக்ட் ஜீனு வைக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது நேம் வைக்கலாமா? காருக்கு ஒரு நேம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது நல்ல நேமாக வந்து நம்ம வைப்போம். ஓகேங்களா? யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்க தெரிஞ்சுன்னா நல்ல நேம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தோம். இன்ஸ்டா ரீல்ஸில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சமோசா, மட்டன் சமோசாலாம் அங்கே தர இந்த மாதிரி போட்டிருந்தானுங்க. சேல் பண்ணுறாங்களாமா. ஸோ கொஞ்சம் அங்கே வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீலிங். அது ரியலாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து இல்லைன்ற பட்சத்துக்கு எங்களுக்கு அது பல்பு இருந்துச்சுன்னா ஓகே குட். இதுதான் விஷயம். இந்த ரோட்டில் வந்து புஷ் பண்ணி பார்ப்போம். Check the speedo, guys. கடை இல்லை போல. ஸோ எங்களுக்கு ஒரு பல்பு நேராக வந்து நாங்கள் வீட்டை பார்த்து போவோம். எப்படி லெஃப்ட் எடுத்துலாமா? நேராக போயிடலாமா? சரியோ, நம்ம அந்த இது இருக்குல்ல, இதுயா நிர்மலா காலேஜுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம பாட்டுருந்தோம். அது ரைட் சைடில் இருக்கியா? அது ஆவின் பூத் பக்கத்தில் இருக்கியா? நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன். ரைட் சைடில் இருக்கு. இப்போ இருக்குமா தெரியலையே. அது இப்போ இருக்காது. போனால் பல்பு தான். சரி, ஓகே கைஸ், இன்னொரு வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ தான் நான் கார் வாங்கின விஷயம். இந்த காரோட ஒரிஜினல் கலரே லைம் எல்லோ தான். வேறு கலர் வந்து மாற்றலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் எஃப்சி முடிகிற டைம் தான் நான் மாற்ற முடியும். என்ன கலர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய பெரிய பிரதமர் பென்ஸ் போல்ட் சைனிங் ஆஃப். பாய்.